Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா முரீனா. இந்த திரைப்படம் வெளிநாடு 2021. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோஷியா நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டோனே அலாமெட் குசிஜவானிக். இந்த ரைட்டர்ஸ் அண்டோனே அலாமெட் குசிஜவானிக் அண்ட் ஃப்ராங்க் கிரசியானோ. இந்த திரைப்படத்தில் ஒரு 5 கதாபாத்திரங்கள், முதன்மை அதாவது வந்து எல்லாமே தெரிந்த முகங்கள். பட் ஸ்டில் கார்சியா ஃபிலிப்போவா ஜூலியா வந்து கார்சியா ஃபிலிப்போவிக் வந்து முதன்மை கதை பண்ணியிருக்காங்க ஜூலியான்ற கதாபாத்திரத்தில். சரிங்க, முரீனா என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயான ஜூலியாவோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா தந்தையும் அவங்களுடைய தாயும் வந்து அடிராட்டிக் சி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்தை வந்து விற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதனால் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு நாங்கள் சீயை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அந்த ஹவுஸில் தான் அவங்க இருக்காங்க. இப்போ என்னென்னா அதை வாங்கிறதுக்காக ஒரு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வரார். அவருடைய முன்னாள் நண்பர், அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சவர். ஸோ அதனால் அதை விற்கிறதுக்காக இவங்க வந்து ஃபேமிலியாக அங்கே போகிறாங்க. இப்போ என்னென்னா அதை வந்து அந்த சீயை பற்றி நான் சொல்கிறேன். அட்லாண்டிக் சீயில் என்ன ஒரு இதுன்னா, அவர் வந்து பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அது வந்து பால்கன் கண்ட்ரிக்கும் யூரோப்பியன் முக்கியமாக இட்டாலியில் இருக்கிறதுக்கும் ஒரு பார்டர் மாதிரி இருக்குது. அந்த கோஸ்ட்டு தான். சரி, பால்கன் கண்ட்ரிஸ்ன்றது வந்து 5 கண்ட்ரிஸ் இருக்குதுங்க. கொரோஷியா அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து செர்பியா, போஸ்னியா, ஹெர்சோவினா எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த யுகோஸ்லேவியா உடச்சது இல்லைங்களா, அந்த யுகோஸ்லேவியா பார்டர் தான். இந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த நிலம் இருக்குது. அந்த நிலத்தை எப்படியாவது அவங்க விற்கணும். நிலன்றது இங்கே ஃபுல்லாக சுற்றி தண்ணி தான், ஃபுல்லாக மலைகள் தான். ஸோ அதை விற்கணுன்றது தான் அவருடைய ஒரே நோக்கமே எப்படியாது. பட் இப்போ என்னென்னா பேசிக்கலாக அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அத்தாரிட்டரியான ஒரு ஆள். அதாவது வந்து ரொம்ப வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் உள்ள ஒருத்தர். இப்போது அந்த இடத்துல அந்த இடம் வாங்கிறதுக்காக வராரு இல்லைங்களா இன்னொருத்தர், அவர் மூலிமா இந்த பொண்ணு வந்து எப்படியாவது தான் அப்பாவை பழி வாங்கணும்னு முடிவெடுக்கிறாள். அது இறுதியில் எங்கே போய் நிற்குதுன்றது தான் இந்த படத்துடைய கதைகள். முரீனா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்த்துருக்கோம். பட் முரீனாவில் என்ன புதுசு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கேரக்டர் ஸ்டடியாகவே நின்னது தான். மிக முக்கியமாக ஜூலியான்ற முதன்மை கதாபாத்திரத்தை முன்னிறுத்தி அந்த கேரக்டர் அந்த ஸ்டடி, அந்த பொண்ணு அவங்க அப்பாவை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறா, அவள் என்ன மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரெபலியஸ் டீனேஜாக மாறுறா, தென் அது மாறினாவை அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறா, அதில் தோற்று போன அப்புறமும் மறுபடியும் இறுதியில் ஒரு வார்னிங் எப்படி கொடுத்துட்டு வரா அப்படின்றது தான் இந்த ஸ்டடி, கேரக்டர் ஸ்டடி. இதில் தான் அந்த படமே நிற்குது. இது வந்து ரியலி ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ஒரு ரிமார்க்கபிளான ஒரு கேரக்டர் ஸ்டடியாக நான் பார்க்குறேன். நிறைய படங்கள் இதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த லோக்கல் அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள், அதே மாதிரி வந்து முரீனான்ற அந்த ஃபிஷ்ஷோட நேமை படத்தை டைட்டில் வச்சுது. முரீனான்றது இட்ஸ் அ சிம்பிள். கிட்டத்தட்ட ஜூலியாவை தான் முரீனா ஒன்றும் சொல்லப்படுது. ஏன்னா முரீனான்ற ஃபிஷ் எப்படிப்பட்டதுன்னா அது வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. அது வந்து ரொம்ப சின்னது, இவ்வளோ தான் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக பிடிக்க முடியும். ஆனால் அது தற்காத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் பண்ணுது. ஒன்று வந்து பயங்கரம், அது கடிச்சிட்டா அது ரொம்ப டேஞ்சரஸ். அது விஷம் அதிகம், சாவ போகிறதில்ல. பட் ஸ்டில் இட்ஸ் டேஞ்சரஸ். பட் ஸ்டில் அது தற்காத்துக்குள்ளே அது தண்ணியே எதை வேணால் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த மீனுக்கு. அதை இந்த பொண்ணோட பொருந்தி வச்சது இதுதான் வந்து ரொம்ப பியூட்டியாக நான் பார்க்குறேன். நான் முன்னாடி சொன்ன எல்லாமே இந்த படத்தில் வந்து ஒன்றி கூடி வந்திருக்கிறது தான் இந்த நான் ரிமார்க்கபிள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் இந்த கேரக்டர் ஸ்டடியில். இந்த படம் ஆரம்பித்து போகும் பொழுது நமக்கு தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி எ ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அது எப்படின்றத நமக்கு தெரியும். பட் போகத்தான் நான் முதல்ல சொன்ன எல்லாமே இந்த படத்தில் ரிவீல் ஆகும். தட் வாஸ் ரியலி சூப்பர் இன் த ஸ்க்ரீன் பிளே நான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாரோட பேரும் குறிப்பிட்டு சொல்ல. பட் யாராக இருந்தாலும் நடித்தவங்க எல்லாமே ரொம்ப நல்லாவே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முரீனாவை பண்ண ஜூலியாவை பண்ண கார்சியா ஃபிலிப்போவிக்கோட நடிப்பு ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது உணர்ந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் லைக் அன் பில்லர் ஆஃப் த ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் அண்ட் மியூசிக் நான் குறிப்பிட்டு சொல்லணும். இது ரெண்டுமே இந்த படத்தின் பில்லர்ஸ் தான். இதை தவிர ஏன்னா வந்து அந்த கடல் அலைகளை வந்து நம்ம அந்த ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மேட்டர் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து அந்த கடல்லே இருக்கிற ஒரு உணர்வையும் அவங்க ரொம்ப அழகாக ஏற்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அலைகளும் தப்பான வார்த்தை தான், அலைகள் கிடையாது. அந்த கரையை ஒட்டி வர அந்த சின்ன சின்ன விஷயம் சவுண்ட்ஸ் அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். இந்த படத்தின் இசையும் வந்து ஒரு பலம், அதுவுமே ரொம்ப கணக்கச்சிதமாக எங்கே தேவையோ அங்கே மட்டுமே இருந்தது. அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆல்சோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தின் டைரக்டர் அண்டோனேட்டா அலாமெட் குசிஜவானிக் முதல் படைப்பு. இந்த முதல் படைப்பில்
ரொம்ப உண்மையாகவே தான் எடுத்துக்கிட்ட கதைக்கு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக நின்று கதையை சொல்லி முடித்தாங்கன்றதில் அவங்க வெற்றி பெறுறாங்கன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் கேமரா வின்னருங்க. அது தவிர்த்து டைரக்டர்ஸ் ஃபோர்ட்நைட்டுக்கும் இந்த திரைப்படம் வந்து நாமினேட் ஆகிருக்குங்க. இந்த படம் ஓவராலாக 8 வின்ஸ் அண்ட் 16 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் முரீனா படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.